கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் உடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், அல்லது கூட்டி கொடுக்கும், அல்லது எக்ஸ்டெண்ட் செய்யும், பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுறதுனால வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பாக இந்த வார்த்தையை நான் தியானிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களோட ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீண்ட நாள் வாழ வேணும், ரொம்ப நாள் வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களோட ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஒருவேளை மரண படுக்கையில், மரண பயத்தோடு வியாதி படுக்கையில் இருக்கிற நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்தால் இந்த நேரத்தில் கர்த்தர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. கர்த்தாவே, என்னோடய வாழ்க்கையில் நான் செய்த துணிகரங்கள், பாவங்கள், நமக்கு பயப்படாத காரியங்கள் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்துட்டேன், இப்படி நான் துணிகரமாக நடந்துட்டேன், இப்படி உமக்கு மீறி நடந்துட்டேன், உங்கள் வார்த்தையை மீறி நடந்துட்டேன், என் வாழ்க்கையில் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டேன், இந்த பாவத்தினால என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வியாதி. கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்து மன்னிப்பு கேளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தர் உங்கள் மேலே இறங்கலாம், நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அவரோட ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்துக்கு நேரம் உங்கள் வாழ்க்கையை கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். என்னோடய அம்மா சின்ன வயசில் சொன்ன ஒரு சம்பவம் நான் அடிக்கடி நினைப்பேன். நீ எங்கே போனாலும் மேலேருந்து ஒன்று 2 கண் பார்த்துனே இருக்குதுன்னு மறந்துடாத. என் தாய் சின்ன வயசில் எனக்கு சொன்ன அந்த வார்த்தை நான் அடிக்கடி நினைப்பேன். எங்கே போனாலும் நம்ம மேலேருந்து 2 கண் பார்த்துனே இருக்குதுங்க. யார் இருந்தாலும் இருந்தாலும், யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் மேலேருந்து நம்மளை 2 கண் வாட்ச் பண்ணினே இருக்குது. அந்த பயத்தோடு கர்த்தர் நம்மை பார்க்கிறாரே, கர்த்தர் நம்மை காண்கிறாரே என்ற பயத்தோடு நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போயிடும். துன்மார்க்கமாக வாழ்ந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறுகி போயிடும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரனே, ஒருவேளை துணிகரமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், துணிகரமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை எடுத்து போடுங்க. அதை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி போடுங்க. அது உங்கள் வாழ்க்கையின் ஆயுசு நாட்களை குறுக பண்ணிவிடுங்க. வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக இருக்கிறது, சங்கீதம் எழுதின புஸ்தகம் 68:24 இப்படியாக சொல்கிறது, தன் அக்கிரமத்தில் மீறி நடக்கிறவனுடைய உச்சந்தலையை, மயிருள்ள உச்சந்தலையை கர்த்தர் உடைப்பார். ஸோ கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது. அதனால் தன்னுடைய பாவங்களில் மீறி தயவு செய்து நடக்காதீங்க, மீறி நடக்காதீங்க. துன்மார்க்கருடைய வருஷங்கள் குறுகி போயிடும். ஸோ நீடித்த நாட்களாக நீங்கள் இருக்க விரும்பினா கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை மரண படுக்கையில் நீங்கள் கேட்டுனீங்கன்னா கர்த்தர்கிட்ட இரக்கம் கேளுங்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நான் என்னோடய பாவங்களை அறிக்கையிடுறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னோடய துணிகரமான பாவங்களை மன்னிங்க, நான் இனி அப்படி நடக்க மாட்டேன். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ.